நம்ம எனக்கு பார்க் வந்திருக்கோமா திருவிழா வந்திருக்கோமானே தெரியல, இந்த மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்குது. பசங்களுக்காக பிளே கிரவுண்ட் செப்பரேட்டா இருக்குது. பிளே கிரவுண்டு காசு கிடையாது பசங்களுக்காக. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா பெங்களூருக்கு வந்து நம்ம 1 வருஷம் ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா பெங்களூர்னு ஃபேமஸ் ஆனால் நம்ம கப்பன் பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா வரவே கிடையாது. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே செம்ம க்ரௌடு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ கப்பன் பார்க். ஸோ சுற்றி பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குது உள்ள. ஸோ புதுசாக எல்லாம் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கான நிறைய ஏதோ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, தெரியாது. பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது. நல்ல ஒரு இந்த வீக்கெண்ட் டைமில் ஒரு மாதிரி நல்லா கூலிங்காக ஒரு நல்ல பிளேஸ். வாங்க நம்ம போகலாம். இங்க நிறைய வியாபாரம் நடக்கும் போலயே மகேந்திரோ. மேபி ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இங்க சாப்பிடுறாங்களா? பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே ஃபுட் எல்லாம் வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இங்க உட்காந்துட்டு சாப்பிடுறாங்க நிறைய பேரு. இந்த ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, பின்ன ஆஃபீஸ் போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் நம்மளுக்கு இங்கதான் இருக்காங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவுதானா? இவ்வளவு இல்ல, இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ள போல. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பாருங்க தெரியுதா, அந்த மாதிரி இங்கே தெரியுதா, அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போகலாம், அப்படியே போயிட்டு பார்ப்போம் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க. சொன்னேன் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரலான்னு சொன்னேன், என் பேச்சு கேட்டியா? ஆமாம், பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரலான்னு சொன்னால் நான் பார்த்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெட்ஷீட்டு தாய்ப்பாயோட தானே வராங்கோ. இங்க பாருங்க எவ்வளவு பேர் உட்காந்துட்டு ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு சாப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாமா? பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வருவோம். ஆனா டாக்ஸ் எல்லாம் வந்துருமே. டாக்ஸ் தான் இங்க இல்லடா, நிறைய டாக்ஸ் எல்லாம் இல்லடா. ஆனா கேள்விப்பட்ட வரைக்கும் கப்பன் பார்க்ல நிறைய ஜோடிஸ் கப்பல்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா இங்க முக்காவாசி ஃபுல்லா ஃபேமிலியா இருக்குது. யாரடா சொன்னா? எனக்கு சொன்னீல்ல. நான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். என்னன்னா எப்படி சொல்றது, நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் கப்பன் பார்க் கூட்டிட்டு போடா சொல்லிட்டு. ஆனால் என்ன சொன்ன தெரியுமா, அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது, அந்த ஜோடியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேமிலிஸாக தான் இருக்குது. கிட்ஸு ஃபேமிலிஸ் நல்லா விளையாடுறதுக்கான பிளேஸு. நீ என்னவா இப்படியெல்லாம் சொல்லி என்ன இது பண்ணிட்ட மகேந்திரா? எனக்கு சொன்னாங்கப்பா, என்னோட கொலீக்ஸ் வந்துட்டு அப்படிதான் சொன்னாங்க. கப்பன் பார்க்கெல்லாம் நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிளெல்லாம் போகக்கூடாது, போனீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கப்பல்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்த்து பிளேயிங் ஏரியா ஒன்று இருக்குது. எங்கன்னு தெரியலையே. ஆமா, ஊஞ்சல் எல்லாம் கட்டுறாங்க அங்கே. குட்டி நீ சொன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பொய்யடா. இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே மேபி வீக் டேஸ்ல வருவாங்க போல கப்பிள்ஸா. பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ல ஃபுல் ஃபேமிலிஸா தான் இருக்குது. நம்மளும் பாய் எடுத்துட்டு வந்திருந்தா போட்டு படுத்துருந்துருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதனாலதான் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த கலர் டார்க் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தேன். ஏன் உள்ளுல படுத்துக்கலாம்ல. ஓ, கரையாக ஒயிட் போட்டு வந்தா கரையாகும்ல. ஃபுல் ஃபேமிலிஸ் தான் வருது. யார் சொன்னாலுமே இந்த கப்புள்ஸாக வந்து உட்காராங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. கிடையாது. கிட்ஸுக்கான ஸ்பேஸ் தான் இது. எல்லாம் பார்த்தீங்கன்னா விளாண்டுருக்காங்க பசங்கள்லாம். அப்பா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்குதுங்க. சரி நம்ம அங்கே போகண்டா. இங்கே ஒரு கப்பல் பார்த்தியோ, இங்கே பாருங்க கிட்ஸு எப்படி விளையாடுதுங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது உக்காந்துட்டோம். ஸோ இங்கே எப்படி இருக்குதுன்னா நிறைய மரங்கள் இருக்குது, நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏரியா இருக்குது. ஸோ நம்ம பால் அது இது ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸோ நல்லா விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ். எப்படி சொல்கிறது, இந்த பில்டிங்ஸ்லாம் நம்மளோட வீட்டிலலாம் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்காது இல்லையா விளையாடுறதுக்கு. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸு ஃபேமிலி ஃபுட்டோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளே பண்ணிக்கிட்டு மார்னிங் வந்துடுறாங்க. இப்போ தெரியல எத்தனை மணிக்கு வராங்கன்னு. மார்னிங் ஃபுட்டும் எடுத்துகிட்டு வராங்கன்னா மார்னிங் தான் வராங்க இல்லையா குட்டியே. ஸோ ஒரு நைட்டு வரைக்கும் இருந்து ஈவினிங் 6 o'clock இந்த கப்பன் பார்க் க்ளோஸா? மார்னிங் 6க்கு ஓபன் பண்ணுவாங்க. மார்னிங் 6 to ஈவினிங் 6 ஓபன் பண்ணுவாங்க. எவ்வளவு ஏக்கரா இருக்கும் சொல்லு கப்பன் பார்க்? தெரியலடா எனக்கு எவ்வளவு. மொத்தம் இது 300 ஏக்கரம் சேர்த்து கப்பன் பார்க். இந்த இடம் ஃபுல்லா 300 ஏக்கர். நம்ம 1 ஏக்கர் கூட சுத்தி பார்க்கலையே. 300 ஏக்கர்ஸ் 300 ஏக்கர்ஸ் அப்படியெல்லாம் போகலாம். அப்படின்னா கப்பன் பார்க்னா உனக்கு இந்த பார்க் மட்டும் 300 ஏக்கரா இல்லை,
அந்த வெளியே இருக்கிற எல்லாமே சேர்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே லீவு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி செகண்ட் டியூஸ்டே லீவு. பார்க் க்ளோஸ். ஓகே. ஒரு கேங் ஷட்டில் விளையாடுது. எப்படி விளையாடுறாங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பு நின்றுக்கிட்டு விளையாடுறாங்க. 3 பேர் ஸ்கொயராக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது ஸ்கொயர் தானடா இப்படி இருந்தது பேர் என்ன? இங்கே பாரு இப்படி இருக்கிறதுக்கு பேர் என்ன? ட்ரையாங்கிள். சாரி, இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் நின்றுட்டு மாற்றி அடிச்சு விளையாடுறாங்க. ஆனால் அது வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் சர்க்கிள் கூட முழுசா விளையாடல. ஐயோ, இது ஃபுல்லா முஸ்லிம்ஸா இருக்குதுங்க இந்த கப்பன் பார்க்ல. இது இப்பதான் ரம்ஜான் முடிஞ்சதுல அது பெரிய பெரிய அண்டால எல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மேபி இங்க கிட்டுக்கு பிளே ஏரியா இருக்கு, ஆனா அது அமௌண்ட் கொடுத்துதான் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது எங்க இருக்குன்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இது ஃபுல்லா சுத்தி மரங்கள் இருக்குது. ஆனா எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அதிக பேர் பாத்தீங்கன்னா எல்லாம் இங்கேயும் வந்துதான் இருக்காங்க. ஃபேமிலிஸா பாத்தீங்கன்னா பேக் சைட்ல பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி விளையாண்டு இருக்காங்க. தெரியுதுங்களா? ஃபேமிலிஸ்க்கான ஸ்பேஸ் இது. பாருங்க எப்படி விளையாடுறாங்க. நம்ம என்னத்த விளையாடுறது பாத்தீங்கன்னா நல்ல பிளேஸ். பெங்களூர்ல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, இந்த வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருக்கும் போது இந்த பசங்க எல்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா இந்த பிளேஸுக்கு வந்து விட்டுட்டு நீங்க பாய்ப்பட்டு படுத்துக்கிட்டு குழந்தைய எங்க விட்டுட்டீங்கன்னா கண்ணெதிரில் இருக்கணும்னா எங்காச்சும் போயிடுச்சுன்னா தேட கஷ்டம். இங்க ஆமா தானே, எங்கான்னு தேடுறது. தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நிறைய குழந்தை நாலா புள்ள பிடிக்கிறது கிடையாது. எங்கடா அங்க ட்ரெயின் ஓடுது பாரு இல்ல. ஓ வாங்க நம்ம அந்த ஸ்பேஸுக்கு போலாம். அப்படின்னா ட்ரெயின்னு சொன்னாங்களே, அது எவ்வளோ காஸ்ட்னு பார்ப்போம். க்ரௌடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த சில்ட்ரன்ஸ் விளையாடுற ஸ்பேஸில் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 rupees. ஃபைனலி யூ கெட் டிக்கெட்டா? எவ்வளோ? ஆளுக்கு 20, 2 பேர் 40. இது பாத்தீங்கன்னா இது என்னன்னா 10 years ஆன 10 yearsக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு தான் இது டிக்கெட். ஆமா டிக்கெட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஜஸ்ட் என்ட்ரி இங்க இல்லையா? எங்க என்ட்ரி? அதான் என்ட்ரியா? என்னன்னா சேஞ்ச் இல்ல, எல்லாருமே 100 500 கொடுக்குறாங்களா, சேஞ்ச் இல்லைன்ட்டு. பாத்தீங்களா இங்க ட்ரெயின் ஓடும் மகேந்திரா, தெரியுமா? ட்ரெயின் பார்த்து நம்ம அடுத்து ஷூட் எடுப்போம். அதுல நம்மளும் போகலாம். அதுக்கு மேபி செப்பரேட்டா, அதுக்கு செப்பரேட் காஸ்ட். நம்மளும் போகலாம். பாத்தீங்கன்னா மகேந்திரா இதுக்கெல்லாம் காசு இல்லடா. இந்த பிளேயிங்க்கெல்லாம் காசு இல்லைங்க, ஜஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் மட்டும் தான். கரெக்டா? இந்த பிளேயிங்க்கெல்லாம் காசு இல்லை. மேபி சில்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பார்க் மாதிரியே இருக்குது. இந்த பாருங்க வச்சிருக்கோம் சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட். இதுக்கு பாத்தீங்கன்னா காசு இல்லை. மேபி இந்த ட்ரெயின் அதுக்கப்புறம் போட்டிங் இருக்குங்க, போட்டிங் இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா காசுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் இல்ல, எக்ஸ்ட்ரா காசு தான். க்ரௌடு என்னால எவ்வளவு க்ரௌடுடா. ஃபெஸ்டிவல் ஹாலிடே டைம்ல வந்திருக்கோம்ல, ஆனா ஃபுல் க்ரௌடா இருக்கும். பசங்களுக்கு இங்க விளையாடுறதுக்கு இடம் இதே கிடைக்காது. இன்னைக்கு வந்தாங்க ராங் டே. கரெக்ட். பசங்களை விளையாடுற பிளேஸ்ல பாத்தீங்கன்னா பெரியவங்க விளையாடக்கூடாதா. பாத்தீங்கன்னா அங்க முக்கவாசி பாரு பெரியவங்க தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க பிளே பண்ணல, பெரியவங்க தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். உனக்கு தெரியுதா இந்த இடம் மட்டும் ஏன் வந்துட்டு யாருமே இல்லை அப்படின்ட்டு? கிடையாது. நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஊனமற்ற குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அவங்க விளையாடுறதுக்கு செப்பரேட் அங்க போட்டிருக்காங்க பாரு. அது ஒன்லி ஃபார் ஸ்பெஷல் கிட்ஸ். யாரும் இல்லை அந்த பாரு. உங்க ஊர் பேர் போட்டிருக்காங்க ஹாசன். எங்க? எங்க ஊர் பேர் போட்டிருக்காங்க ஹாசன். போட்டிங் போட்டிருந்தாங்க. எங்க இருக்கு போட்டிங் போட்டிருந்தாங்க. பாப்போம் எங்க இருக்குது. சயின்ஸ் பார்க்குன்னா 18 years 16 years உள்ள இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா 10 rupees. சயின்ஸ் பார்க்னா என்னன்னு சொல்லு. தெரியல, இங்க போட்டிருக்காங்க பாரு. சயின்ஸ் இருக்குல்ல, அந்த ரிலேட்டட், அந்த மாதிரி அது ரிலேட்டடான இந்த இதெல்லாம் இங்க இருக்கு. முடிஞ்ச ஒரு போட்டோட போட்டோ எடுத்துக்கலாம். எவ்வளவு க்ரௌடு பாருங்க அங்க போட்டிங். ஆனா இந்த ஒரு ரவுண்டுக்குலாம் 20 ரூபாங்கிறது ஜாஸ்தி தான். அதெல்லாம் சும்மா கூட்டிட்டு போகணும். ஒரு குட்டி ரவுண்டுக்கு 20-30 rupees. பசங்களுக்கு 20யா? அடல்ட்டுக்கு 30, பாய்ஸ்க்கு 10. சரிங்க. நம்ம பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் பெரிய ஒரு எவ்வளோ தூரம் 2 hours பார்த்தீங்கன்னா போட்டில் ஜேர்னி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளே ஏரியான்றதுனால நல்லா இதெல்லாம் வச்சு காசு இதுலேயே ஒரு 10-20 ரூபா எடுக்கிறாங்க இல்லையாடா?
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டான ஒரு ஹாலு அண்ட் பிளே கிரவுண்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கணும். ரியலான ரயில்வே டெக் பார்க்குமா, குட்டி ட்ரெயினோட ட்ராக். இதுதான் ட்ராக். இல்ல இல்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிளம்பலான்னு இருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா திருவிழால எல்லாம் போடுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி இருக்கு. அல்ல மகேந்திரா, சோ ஊஞ்சல், அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குடா, இதான் அந்த குட்டி ட்ரெயின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிக்கிறது, நம்ம சின்ன பசங்க விளையாட்டு. இதெல்லாம் பேபிள், இதெல்லாம் நம்மளோட பேபிள் தானே. ஆமா பாருங்க குட்டி திருவிழா மாதிரி. இதுக்கு வந்துட்டு 30. ஆமா, ரைட்ஸ் டிக்கெட் ஆஃப் அவைலபிள் சொல்லிருக்காங்க. குட்டி இது. சோ இது பாத்தீங்கன்னா 30 rupees. தெரியலடா. ஓ இந்த ஸ்டிக் அதோட பாத்தீங்கன்னா குட்டி திருவிழாவை நம்ம இங்க பார்க்கலாம். குட்டியா பெருசு ஊஞ்சல் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே அந்த நம்ம டேஷ் கார் உட்காரணும்னால சக்லேஸ்பூர்ல, சோ அது என்ட்ரி வித் டிக்கெட். இதுக்கு காசு பாத்தீங்கன்னா இது பெர்மனன்ட் இங்கே இருக்கிறது இல்லையா. எல்லாத்துக்கும் 30 நினைக்கிறேன். நம்ம இதுக்குமே 30 தான் போட்டுருக்கோம். சோ ரஷ்ஷா இருக்குது, எப்படி போறதுடா. சோ இது பாத்தீங்கன்னா 30 rupees டிக்கெட். இதுக்குமே 30 தானே. இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 30 rupees 20 rupees டிக்கெட் தான். ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா வீக் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வராதீங்க, ரொம்ப க்ரௌடா இருக்குது, ப்ளே பண்றதுக்கே முடியாது பசங்களுக்கு கரெக்டா மைண்ட்ஃபுல்லா. ஸோ அதனால் நீங்கள் வீக் டேஸில் அந்த மாதிரி வீக்கெண்டு வாங்க. ஆனால் என்ன சொல்லுங்க, ஃபெஸ்டிவல் டைமில் வராதிங்க. ட்ராகன் ரைடாமில்ல, ட்ராகன் ரைடு. ஓ எனக்கு என்ன டவுட்னா, வீக் டேஸ்ல இதெல்லாம் இருக்குமா தெரியல. அது வீக் டேஸ்ல இருக்கிறது மண்டே மட்டும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ஆஹா, இந்த ரைடெல்லாம் வீக் டேஸ்ல வந்தாலும் அவைலபிள் இருக்குமா? அவைலபிள் தான். யார் சொன்னா? நான் சொல்றேன் இல்ல, இது வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா 30 rupees. சாட்டர்டே சண்டேஸ்ல மட்டும் ஓபன் பண்ணாங்க. மேபி இருக்கலாம், சொல்ல முடியாது, அது எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் அந்த பார்க்ல உட்காந்து எதுவுமே இல்லைன்னு நினைச்சிருந்தேன் மகேந்திரா. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த திருவிழால போடுற ஆக்டிவிட்டிஸுமே இருக்குது. அண்ட் பசங்களுக்காக பிளே கிரவுண்ட் செப்பரேட்டா இருக்குது. பிளே கிரவுண்டு காசு கிடையாது பசங்களுக்காக, இந்த ஆக்டிவிட்டிஸுக்கு தான் காசு. சரி நம்ம போலாம் வாங்க. எவ்வளோ க்ரௌடு, இதெல்லாம் செம்ம க்ரௌடுங்க இந்த கப்பன் பார்க்கில். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இனிக்கின்னு வந்திருக்கோம். செம்ம எனக்கு பார்க் வந்திருக்கோமா திருவிழா வந்திருக்கோமானே தெரியல, இந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டோங்க. கிட்ஸு ப்ளே கிரவுண்டு எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்குள்ள அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வீக் டேஸ்லேயுமே இருக்குதுங்க. நீங்கள் வீக் டேஸில் வந்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வரவே வராதிங்க இல்லையா மகேந்திரா? ஆமாம். ஏன் சொல்லுங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடு. பார்த்தீங்கன்னா பாருங்க முடிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வேர்த்துருச்சுருக்காங்க. எதுவுமே உட்காரவும் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌடு. எப்படி உட்கார்றது, அவ்வளோ க்ரௌடு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பார்க்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குல்ல, இங்கே மட்டும்தான் ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. அந்த கிட்ஸ் ஸ்பேஸ் ஆகட்டும், அந்த இதெல்லாம் ஊஞ்சல், அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினு, அந்த போட்டிங்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20-30 rupees தானே. நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி பாய். பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டு உக்காண்ட்ருக்கான், இங்கேருந்து எந்திரிக்க கூட மாட்டேங்கிறான். சொல்லிட்டு தானே வந்தேன், ஆனால் இந்த மூஞ்சியும் பார்க்க மாட்டேங்குதே. பரவாயில்ல, கல்யாணமே பண்ணிருக்கீங்க, அப்புறம் என்ன.